Hi friends, welcome to my channel. 2024 நடைபெற்ற டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸோட ஐஎன்எம் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு கேள்வி பார்க்கலாம். டேஷ் மேற்கொண்ட முயற்சியின் காரணமாக கிபி 1872 பூர்வீக திருமண சட்டத்தை அரசு இயற்றியது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆன்சர் வந்து பார்த்தோம் அப்படின்னா கேசவ் சந்திரசென். ஓகேவா, கேசவ் சந்திரசென். கேசவ் சந்திரசென் அப்படிங்கிறவர் ஒரு மிதவாத சீர்திருத்தவாதி. ஸோ அவர் மேற்கொண்ட முயற்சியின் காரணமாகத்தான் 1872 நமக்கு என்னது பூர்வீக திருமண சட்டத்தை அரசு வந்து கொண்டு வந்திருக்கும். அடுத்த கேள்வி, 1895 கட்டப்பட்ட முல்லை பெரியார் அணையின் தலைமை பொறியாளர் யாருன்னு கேட்குறாங்க. ஆன்சர் வந்து ஜான் பென்னிக்விக். ஓகேவா, கர்னல் ஜான் பென்னிக்விக். அடுத்த கேள்வி, 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு எது சரி எது தவறு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்திய தேசிய காங்கிரஸ் 1885 பிரிட்டிஷ் காலனித்துவ காலத்தில் வந்து நிறுவப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த சரிதான் இல்லையா? ஸோ இந்த நிறுவனர்களில் ஆலன் ஆக்டோவியன் ஹியூம், தாதாபாய் நவ்ரோஜி மற்றும் தீன்ஷா வாட்ஷா ஆகியோர் அடங்குவர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 3வது ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம் அப்படின்னா இது இந்திய பொருளாதார இயக்கத்தில் ஒரு முக்கிய பங்கேற்பாளராக மாறியதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தோம் அப்படின்னா 1 மற்றும் 2 சரி. ஓகேவா, 3 அப்படிங்கிறது வராது, 1 மற்றும் 2 மட்டும். ஆன்சர் 1, 2 கரெக்ட். ஓகேவா, சரியாக இருக்குது. அடுத்தது 3வது கேள்வி பார்க்கலாம். ராஜாராம் மோகன் ராய் அவர்கள் டேஷ் கொள்கையில் தீவிர நம்பிக்கை கொண்டவராக இருந்தார். ஆன்சர் வந்து ஓரிரை கொள்கை. ஓகேவா, ராஜாராம் மோகன் ராய் பற்றி பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப முக்கியமான சீர்திருத்தவாதியில் ஒருவர். ஸோ மேலை நாட்டு கருத்துக்களால் கவரப்பட்டு சீர்திருத்த பணிகளை முன்னெடுத்த ஒரு தொடக்ககால சீர்திருத்தவாதி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவர் என்ன கருத்துக்களை வந்து முன் வைத்திருப்பாருன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஓரிரை கொள்கை அப்படிங்கிறது கேள்வி கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சமய சடங்குகள் கேடுகளை விளைவிக்கும் சமூக மரபுகளையும் வந்து எதிர்த்திருப்பார். ஓகேவா, ஸோ இந்துக்களோட மறை நூல்கள் வேத நூல்கள் வந்து ஒரு கடவுள் கோட்பாட்டை தான் சொல்கிறதாகவும் சொல்லியிருப்பார். ஓகேவா, அடுத்த கேள்வி பார்க்கலாம். இந்திய பிரிவினை தொடர்பாக பின்வரும் வாக்கியங்களில் எவை வந்து சரியானவை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ராஜாராம் மோகன் ராய் பற்றி இன்னொரு விஷயம் அடிக்கடி கேட்கக்கூடியது இந்த சதி ஒழிப்பு சட்டம் அப்படிங்கிறது 1829 கொண்டு வந்திருப்பாங்க இல்லையா? ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சட்டம் அப்படிங்கிறது. ஓகேவா, 1828 பிரம்ம சமாஜத்தை ஆகஸ்ட் 20 வந்து கல்கத்தாவில் ஒரு கோவிலையும் நிறுவியிருப்பார், பிரம்ம சமாஜத்தையும் நிறுவியிருப்பார். ஆகஸ்ட் 20, 1828. ஓகேவா, நவீன இந்தியாவின் விடிவெள்ளி மற்றும் இந்திய சீர்திருத்தத்தின் முன்னோடி அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுவார். ஓகேவா, பிறந்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா வங்காளம் அப்படிங்கிறது. பிறந்தது வங்காளம், இறந்தது பார்த்தோம் அப்படின்னா பிரிஸ்டல் அப்படிங்கிற இடத்துல. ஓகேவா, இதுவுமே ப்ரீவியஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க. ஓகேவா, நூல்கள் பார்த்தோம் அப்படின்னா 2 நூல்கள் வந்து ரொம்ப முக்கியம். இயேசு கிறிஸ்துவின் கட்டளைகள் மற்றும் அமைதிக்கும் மகிழ்ச்சிக்கும் வழி அப்படிங்கிறது இவருடைய நூல்கள். இந்திய பிரிவினை தொடர்பாக பின்வரும் வாக்கியங்களில் எவை வந்து சரியானவைன்னு கேட்குறாங்க. 1, பிரிவினையை காங்கிரஸ் வந்து அங்கீகரித்தது. 2 வந்து மவுண்ட் பேட்டன் இந்திய பிரிவினை திட்டத்தினை ஜூன் 2, 1947 வகுத்தார். 1947 2 சுதந்திர நாடுகளை உருவாக்க வழி செய்தது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் எது வந்து சரி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 3மே வந்து சரிதான். ஓகேவா, 1, 2, 3. அடுத்த கேள்வி, தமிழ்நாட்டில் ராஜாஜி தலைமையின் கீழ் நடைபெற்ற வேதாரண்யம் நடையின் போது கலந்து கொண்ட சத்தியாகிரகிகள் எத்தனை பேர்னு கேட்குறாங்க. மொத்தம் வந்து 98 பேர். ஓகேவா, தமிழ்நாட்டில் உப்பு சத்தியாகிரகத்தை தலைமையேற்று நடத்தியவர் வந்து ராஜாஜி இல்லையா? ஸோ அவர் தலைமையில் எத்தனை பேர் வந்து கலந்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 98 பேர். அடுத்த கேள்வி, அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகள் முறையே ஷாஹித் மற்றும் ஸ்வராஜ் என பெயர் மாற்றம் செய்தது யாருன்னு கேட்குறாங்க. சுபாஷ் சந்திர போஸ். ஓகேவா, சுபாஷ் சந்திர போஸ். அடுத்த கேள்வி, ரவீந்திரநாத் தனது துவக்ககால எழுத்து பதிவுகளை குடும்ப இதழிலே வெளியிட்டுள்ளார். அந்த இதழ் டேஷ் என அழைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆன்சர் வந்து பாரதி. ஓகேவா, அடுத்த கேள்வி, சரியானவற்றை பொறுத்துக. பிரிட்டிஷ் இந்தியாவின் சுதேசி இயக்கத்துடன் தொடர்புடைய ஆளுமைகள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு பொறுத்துக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரியானவற்றை பொறுத்துக எது வந்து சரியாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு, சுதேசி வஸ்து பிரசாரிணி சபா லோகமானிய பாலகங்காதர திலக் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 1 வந்து சரி. 2, சுதேசி சங்கம் சுப்பிரமணிய பாரதி சரி. 3 வந்து சுதேசி ஸ்டீம் நேவிகேஷன் நிறுவனம் VOC வ.உ. சிதம்பரனார் 3ம் சரி. 4வது வந்து சுதேசி
பண்ட் கப் சம்தி ஜி சுப்பிரமணியன் கொடுத்துருக்காங்க. 4 மட்டும் தவறு. 1, 2, 3 சரி. ஓகேவா. சுதேசி வஸ்து பிரசாரிணி சபா லோகமானிய பாலகங்காதர திலக், சுதேசி சங்கம் சுப்பிரமணிய பாரதி, சுதேசி ஸ்டீம் நேவிகேஷன் நிறுவனம் வஉசி. ஓகேவா. விஓசி அப்படின்னு சொல்லக்கூடிய வஉ சிதம்பரனார் அவர்கள். அடுத்த கேள்வி, மாலை மணி என்ற பத்திரிகையை ஆரம்பித்தவர் யார்? ஆன்சர் வந்து அண்ணாதுரை. ஓகேவா. பின் வருவனவற்றில் எது வந்து சரியாக பொருத்தப்படாததை கூறுக அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. ஓகேவா. எது வந்து சரியாக பொருத்தப்படாதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து பார்த்தோம் அப்படின்னா 2 மற்றும் 4. எஸ்ஐஎல்எஃப் அது சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு வரும். சவுத் இந்தியன் லீகல் ஃபெடரேஷன் கொடுத்துருக்காங்க. சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு வரும். 4 வந்து பார்த்தோம் அப்படின்னா எம்பிஏ மெட்ராஸ் பிரசிடென்சி அசம்பிளின்னு கொடுத்துருக்காங்க. மெட்ராஸ் பிரசிடென்சி அசோசியேஷன் அப்படிங்கிறது வரும். ஓகேவா. மெட்ராஸ் மகாசன சபை அப்படிங்கிறது. அடுத்தது, கீழ்கண்டவற்றை பொறுத்துக. வைத்தியநாத ஐயர், ருக்மணி லட்சுமிபதி, பிரகாசம், வரதராஜலு நாயுடு. வைத்தியநாத ஐயர் அப்படிங்கிறதுக்கு சரியான விடை ஆலய நுழைவு போராட்டம். ருக்மணி லட்சுமிபதி துணை சபாநாயகர். டி பிரகாசம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆந்திர கேசரி. சரி, பிரகாசம் ஆந்திர கேசரி. வரதராஜலு நாயுடு வந்து பார்த்தோம் அப்படின்னா மதுரை ஹார்வி தொழிற்சங்க வேலை நிறுத்தம். ஓகேவா. அந்த போராட்டத்தில் கலந்துருக்காரு. அடுத்தது, 1951 ஜமீன்தார் ஒழிப்பு முறை சட்டத்தோட விளைவு என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஆன்சர் வந்து குத்தகைதாரர்கள் மற்றும் பங்குதாரர்கள் வந்து 62 லட்சம் ஹெக்டேர் நிலத்தோட உரிமையை பெற்றனர் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த ஜமீன்தார் ஒழிப்பு முறை சட்டத்தோட ஒரு விளைவு அப்படின்னு சொல்லலாம். 1951 ஜமீன்தார் ஒழிப்பு முறை சட்டத்தோட விளைவு பார்த்தோம் அப்படின்னா குத்தகைதாரர்கள் மற்றும் பங்குதாரர்கள் 62 லட்சம் ஹெக்டேர் நிலத்தின் உரிமையை பெற்றனர் அப்படிங்கிறது. எந்த சமூக செயற்பாட்டாளர் ஐரிஷ் புரட்சியாளர்களுடன் தொடர்பு கொண்டிருந்தார் என்று சொல்லப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆன்சர் வந்து மார்கரெட் நோபல். அடுத்தது, இவர்களில் வேலு தம்பியை பற்றி சரியான கூற்றை எழுதுக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து இவர் பூர்வீக மக்களையும் சேர்த்து ரகசிய தாக்குதலை நடத்த திட்டமிட்டார். இவர் தெற்கு திருவிதாங்கூர் பகுதிக்கு தாசில்தாரராக இருந்தார். 3 வந்து இவர் பிரிட்டிஷ் அரசாங்கத்தோட நெருக்கமாக பணியாற்றினார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து நமக்கு சரியானதை கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து 2 மட்டும். இவர் தெற்கு திருவிதாங்கூர் பகுதிக்கு தாசில்தாராக இருந்தார் அப்படிங்கிறது. ஓகேவா. அடுத்த கேள்வி, 1931 நடந்த 2ஆம் வட்டமேசை மாநாட்டில் இந்தியாவின் பெண்கள் அமைப்புகளின் பிரதிநிதியாக கலந்து கொண்டவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆன்சர் வந்து சரோஜினி நாயுடு. 1931 நடந்த செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸில் இந்தியாவோட பெண்கள் அமைப்புகளின் சார்பாக கலந்து கொண்ட பிரதிநிதியோட பெயர் என்னன்னு கேட்குறாங்க. சரோஜினி நாயுடு. ஓகேவா. அடுத்த கேள்வி, ஆண்களுக்கு கல்வி அவசியம் என்பது போல பெண்களுக்கும் கல்வி அவசியம். பெண்கள் வந்து சிறு வயதிலேயே திருமணம் செய்து கொள்ளாமல் உயர்கல்விக்கு செல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கல்வி பெறுதலை குறித்து அறிவுரை கூறியவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. டாக்டர் BR அம்பேத்கர் அவர்கள். அடுத்த கேள்வி, இது வந்து ஒரு பொறுத்துக. ஈஸ்ட் இந்தியன் அசோசியேஷன், மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன், மெட்ராஸ் மகாஜன சபா அண்ட் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் அப்படிங்கிறது. இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் நமக்கு தெரியும். டிக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா 1885 இல்லையா, 1885. ஸோ அதை வச்சு பார்த்தோம் அப்படின்னாலே நமக்கு ஆன்சர் ஈஸியாக சொல்லிடலாம். ஸோ அடுத்ததாக ஈஸ்ட் இந்தியன் அசோசியேஷன் அப்படிங்கிறது 1866, மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் 1852, மெட்ராஸ் மகாஜன சபா அப்படிங்கிறது 1884. ஓகேவா. ஸோ ஈஸ்ட் இந்தியன் அசோசியேஷன் பார்த்தோம் அப்படின்னா 1866, மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் 1852, மெட்ராஸ் மகாஜன சபா 1884, இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் 1885. அடுத்த கேள்வி, பின் வருவனவற்றை கால வரிசை அடிப்படையில் வரிசைப்படுத்துக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தோட்ட தொழிலாளர் சட்டம், இந்து விதவை மறுமண சட்டம், வரதட்சணை தடை சட்டம், அநாகரிகமாக சித்தரிப்பதற்கு எதிரான சட்டம் அப்படிங்கிறது. ஸோ தோட்ட தொழிலாளர் சட்டம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 1951, இந்து விதவை மறுமண சட்டம் அப்படிங்கிறது 1856, வரதட்சணை தடை சட்டம் 1961 1961, அதுக்கப்புறம் வந்து இண்டிசன் ரெப்ரசன்டேஷன் ஆக்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா 1986. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தோம் அப்படின்னா 2134. ஃபஸ்ட்டு எது வரும்னா இந்து விதவை மறுமண சட்டம் அப்படிங்கிறது, ஏன்னா 1856. ரெண்டாவதாக பார்த்தோம் அப்படின்னா நமக்கு
தோட்ட தொழிலாளர் சட்டம் 1951. ஓகேவா, 1951. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா வரதட்சணை தடை சட்டம் 1961. அநாகரிகமாக சித்தரித்ததற்கு எதிரான சட்டம் பார்த்தோம் அப்படின்னா 1986. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் கேள்வி பார்க்கலாம். சுப்பிரமணிய பாரதியார் ஆசிரியராக பணியாற்றிய மாத இதழின் பெயர் என்னன்னு கேட்குறாங்க. ஆன்சர் வந்து சக்கரவர்த்தினி. நீல்தர்பன் நாடகம் மூலமாக இண்டிகோ பயிரிடும் விவசாயிகளின் இன்னல்கள் குறித்து ஆங்கிலேயரின் கவனத்துக்கு கொண்டு சென்றவர் யாருன்னு கேட்குறாங்க. ஆன்சர் தீனபந்து மித்ரா. அஞ்சலையம்மாள் தமிழகத்தின் டேஷ் பகுதியை சார்ந்தவர். ஓகேவா, கடலூர் அஞ்சலையம்மாள் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா. தென்னாட்டின் ஜான்சி ராணி அப்படின்னு சொல்லிட்டு தென்னாட்டின் ஜான்சி ராணி என்று அழைக்கப்பட்டவர் யாருன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தக்கான கல்விக் கழகம் எனும் புகழ்பெற்ற அமைப்பை தீவிரமாக முன்னெடுத்து சென்றவர் எம்ஜி ரானடே. தக்கான கல்விக் கழகம் எனும் புகழ்பெற்ற அமைப்பை தீவிரமாக முன்னெடுத்து சென்றவர் எம்ஜி ரானடே. ஓகேவா. தக்கான கல்விக் கழகம் இயர் வந்து பார்த்தோம் அப்படின்னா 1884. அடுத்த கேள்வி. அலிகார் இயக்கம், அகமதியா இயக்கம், தியோபந்த் இயக்கம், நட்வத் அல் உலாமா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து பொறுத்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா. அலிகார் இயக்கம் அப்படிங்கிறது தோற்றுவித்தது யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சர் சையது அகமது கான். ஓகேவா, சர் சையது அகமது கான். அகமதியா இயக்கம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மிர்சா குலம் அகமது. தியோபந்த் இயக்கம் பார்த்தோம் அப்படின்னா முகமது காசிம் நானோதேவி. நட்வத் அல் உலாமா அப்படிங்கிறது சிப்லி நுமானி. ஓகேவா. அலிகார் இயக்கம் சர் சையத் அகமது கான். அகமதியா இயக்கம் மிர்சா குலம் அகமது. தியோபந்த் இயக்கம் முகமது காசிம் நானோதவி. நட்வத் அல் உலாமா அப்படிங்கிறது சிப்லி நுமானி. அடுத்த கேள்வி. ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் பற்றிய சரியான அறிக்கையை தேர்ந்தெடுக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பெண் கல்வி, விதவை திருமணம், குழந்தை திருமணம். ஸோ இதில் எது வந்து சரியானது கேட்குறாங்க. பெண் கல்வி அப்படிங்கிறது. ஓகேவா. அடுத்தது சரியான விடையை தேர்வு செய்க. வாரன் ஹேஸ்டிங் பிரபு இடைப்பட்ட நாடுகளை தக்கவைத்து கொள்ள எத்தகைய கொள்கையை வந்து கடைபிடித்தார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சுற்றுவேலி கொள்கை. ஓகேவா, சுற்றுவேலி கொள்கை. வாரிசிழப்பு கொள்கை அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா. வாரிசிழப்பு கொள்கை டல்ஹௌசி. துணைப்படை திட்டம் வெல்லஸ்லி. பிரித்தாளும் கொள்கை அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த கேள்வி. சூரத்தில் நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டில் காங்கிரஸின் அடுத்த தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு யாருடைய பெயர் தீவிர தேசியவாதிகளால் முன்மொழியப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆன்சர் வந்து லாலா லஜபதி ராய். ஓகேவா. சூரத்தில் 1900 இதில் இங்கிலீஷில் பார்த்தீங்க அப்படின்னா இயர் கொடுத்துருக்காங்க. ஓகேவா. இங்கிலீஷில் 1907 அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஆனால் தமிழில் வந்து கொடுக்கல. சூரத்தில் நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டில் காங்கிரஸோட அடுத்த தலைவராக யாரை வந்து தேர்ந்தெடுக்கப்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு யாருடைய பெயர் தீவிர தேசியவாதிகளால் முன்மொழியப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. லாலா லஜபதி ராய் அப்படிங்கிறது. ஓகேவா. அடுத்த கேள்வி. பாரதியார் மறைந்த ஆண்டு. ஓகேவா. பாரதியார் மறைந்த ஆண்டு அப்படிங்கிறது கேட்குறாங்க. ஆன்சர் வந்து 1921. ஓகேவா, 1921. ஜவஹர்லால் நேருவால் தொடங்கப்பட்ட பத்திரிகை. ஆன்சர் வந்து நேஷ்னல் ஹெரால்டு. அடுத்த கேள்வி. ராஜாஜி பதவி விலக காரணமான திட்டம் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. குலக்கல்வி திட்டம். கீழ்காணும் நிகழ்வுகளை கால வரிசைப்படுத்துக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ கால வரிசைப்படுத்த சொல்லியிருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வங்க பிரிவினை. ஓகேவா. ஃபஸ்ட் வந்து வங்க பிரிவினை அப்படிங்கிறது 1905 வரும். ஓகேவா. அடுத்தது வங்க பிரிவினைக்கு அடுத்தது என்ன வரும்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சூரத் பிளவு. ஓகேவா. சூரத் பிளவு அப்படிங்கிறது 1907. அடுத்ததாக வரக்கூடியது கிலாஃபத் மூமெண்ட் 1919 24 வரைக்கும் நடைபெற்றிருக்கும். ஸோ 1919. ஒத்துழையாமை இயக்கம் நமக்கு தெரியும் 1920 அப்படிங்கிறது. ஓகேவா. ஸோ வங்க பிரிவினை 1905. ஸோ ஆன்சர் வந்து 1432. அடுத்த கேள்வி. இந்தியாவில் முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு 1872 தொடங்கப்பட்டது.
அதற்கான காரணம் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் முழுமையான முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு 1881 தான் மேற்கொள்ளப்பட்டது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இரண்டுமே வந்து சரி. ஃபஸ்ட்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படிங்கிறது கேட்டாங்கன்னா 1872 அப்படிங்கிறது சரியான விடையாக இருக்கும். ஆனால் முழுமையான மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா 1881. ஓகேவா? இப்பொழுது சமீபத்தில் முதல் அதாவது சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தின ஒரு மாநிலம் அப்படிங்கிறது கரண்ட் அஃபேர்ஸில் படிச்சிருப்பீங்க, கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? அடுத்தது பின் வருவனவற்றை வந்து காலவரிசைப்படுத்துக்கு தான் திரும்பவும் கொடுத்துருக்காங்க. வெள்ளையனே வெளியேறு இயக்கம், சிம்லா மாநாடு, பூனா ஒப்பந்தம், அமைச்சரவை குழு அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா வெள்ளையனே வெளியேறு இயக்கம். வெள்ளையனே வெளியேறு இயக்கம் நமக்கு தெரியும் 1942 நடைபெற்றிருக்கும், August 8. சிம்லா கான்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 1945. பூனா ஒப்பந்தம் 1932. ஓகேவா? September 24. லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய கேபினெட் மிஷன் அமைச்சரவை தூதுக்குழு அப்படிங்கிறது 1946, March 24. ஓகேவா? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வரக்கூடியது பூனா ஒப்பந்தம் தான். ஓகேவா? பூனா ஒப்பந்தம் தான் ஃபஸ்ட்டு வரும் 1932. அடுத்ததாக வெள்ளையனே வெளியேறு இயக்கம் 1942, August 8. அடுத்ததாக சிம்லா கான்ஃபரன்ஸ் வரும். ஓகேவா? 1945. லாஸ்ட்டாக தான் நமக்கு வந்து அமைச்சரவை குழு வந்து வரும். ஓகேவா? 1946, 24 அப்படிங்கிறது 1946, March 24. ஓகேவா? March 24. அடுத்த கேள்வி, சரியான வாக்கியத்தை தேர்வு செய்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. 1857 கழகத்தை பல்வேறு வரலாற்று ஆசிரியர்கள் பல்வேறு பெயர்களில் அழைத்தார்கள். ஸோ அதை வந்து ஃபஸ்ட்டு என்னென்னு கொடுத்துருக்காங்கன்னா, சர் ஜானி சீலி இதை இராணுவ கழகம் என்று கருதினார். வி.டி. சவார்கர் வந்து இதை இந்திய தேசிய சுதந்திர போர் அப்படின்னு சொல்லிட்டு பெயரிட்டார். R.C. மஜும்தார் இதை மிகப்பெரிய தேசிய எழுச்சி என பெயரிட்டார். K.M. பணிக்கர் இதை சிப்பாய் கழகம் என அழைத்தார்னு கேட்குறாங்க. 2 மட்டும்தான் சரி. அதாவது சவார்கர் வந்து இதை என்ன சொல்லியிருப்பாருன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்திய தேசிய சுதந்திர போர் அப்படின்னு சொல்லிட்டு அழைத்திருப்பார். ஓகேவா? ஸோ 2 மட்டும்தான் சரி. ஓகேவா? த வார் ஆஃப் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பார் வி.டி. சவார்கர். 2 மட்டும் சரி. ஓகேவா? ஸோ 2024 நடைபெற்ற டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளில் கேட்கப்பட்ட டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸோட INM கொஷின் தான் பார்த்துருக்கோம். இந்த வீடியோவில் 40 கேள்வி பார்த்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். மீதம் இருக்கக்கூடிய கேள்விகளை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.